செய்தி சேகரிக்க சென்றவரை தாக்கும் தைரியம் மண் திருடர்களுக்கு எங்கிருந்து வந்தது என கேள்வி எழுப்பிய இபிஎஸ் அவர்களுக்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். நம்முடைய சேலம் மாவட்ட செய்தியாளர் இந்த சேலம் மாவட்டத்தில் மண் திருடப்படுவது சம்பந்தமான தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு சென்று அதனை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். அவர் நேரலையில் நின்று செய்தியை வாசிக்க முற்படும் போதே அங்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை அவர் உலக மக்களுக்கு எடுத்துரைக்க முயலும் போதே அவர் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டார். இடது காது கூட கேட்கவில்லை என்று அவரிடம் கேட்கும்போது இந்த செய்தியாளர் குறிப்பிட்டார். அந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் வில்லியம்பட்டி பகுதியில் அனுமதியின்றி மண் அள்ளப்படுவதை செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் மண் திருடர்களால் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். காலை 11 மணிக்கு பதவியேற்றுக் கொள்வார்கள். 11:05 மணிக்கெல்லாம் மணலை அள்ளிக்கொள்ளலாம் என்று ஒரு தியாகி குறிப்பிட்டிருந்தார் என்றும் அவர் மேற்கோள் காட்டி அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். இந்த அவலத்தை செய்தி சேகரிக்க சென்றவரை அடிக்கும் தைரியம் மண் திருடர்களுக்கு எங்கிருந்து வந்தது எனவும் திமுக ஆட்சியாளர்கள் கொடுத்த தைரியம் தானா என்றும் அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன் பணியை செய்த செய்தியாளரை தாக்கிய மண் கொள்ளையாளர்களுக்கும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். செய்தியாளரை தாக்கியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டன அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் தங்களுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையிலே தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் பட்டப்பகலில் இந்த செம்மண்ணை வெட்டி அவர்கள் லாரி லாரியாக ஏற்றி கொண்டு சென்று விற்பனை செய்கிறார்கள். அரசுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் உள்ளூர் விஓ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அங்க இருக்கக்கூடிய ஆர்ஐ, தாசில்தார் போன்ற அதிகாரிகள், இவற்றை கண்காணிக்க வேண்டிய கனிம வளத்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? அதனை வெளியுறவிற்கு ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துவதற்காக சென்ற செய்தியாளர் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.